Taste the Daily. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே குறுக்குப்பாறையூரில் குப்பை கழிவுகளை கொட்டக்கூடாது என பேரூராட்சி அலுவலகம் முன்பு விவசாயிகள் மற்றும் விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசிராமணி பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளிலிருந்து சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகளை குறுக்குப்பாறையூர் பகுதியில் 55 லட்சம் ரூபாய் மதிப்பில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் குப்பைகளை தரம் பிரிக்கும் இடத்தை தேர்வு செய்து பேரூராட்சி நிர்வாகம் குப்பைகளை கொட்டி வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசிராமணி பேரூராட்சி அலுவலகம் முன்பு விவசாயிகள் மற்றும் விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு பேரூராட்சி செயல் அலுவலரிடம் மனு அளித்தனர். திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த தட்டப்பாறை பகுதியில் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது காணாமல் போன 3 வயது பெண் குழந்தை 3 நாட்களுக்கு பிறகு விவசாய கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவசாயி தரணி பிரியா ஆகியோரின் 3 வயது பெண் குழந்தை ஜெயப்பிரியா கடந்த செவ்வாய்க்கிழமை வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்த போது காணாமல் போயுள்ளார். இதையடுத்து பல்வேறு பகுதிகளில் தேடியும் குழந்தை கிடைக்காத நிலையில் 3 நாட்களுக்கு பிறகு காணாமல் போன குழந்தை வீட்டின் அருகே உள்ள விவசாய கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார். இதையடுத்து மீட்கப்பட்ட குழந்தையின் சடலம் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ள நிழற்குடையால் பயணிகள் பீதியடைந்துள்ளனர். நந்திவரம் கூடுவாஞ்சேரியில் அமைந்துள்ள பேருந்து நிழற்குடையின் பெரும் பகுதி கடுமையாக சேதமடைந்துள்ளது. தரைத்தளம் பெயர்ந்தும் நிழற்குடையின் பல இடங்களில் விரிசல் விழுந்தும் மேற்கூரை பாபிலோன் தொங்கும் தோட்டம் போல் தொங்கி நிற்கிறது. இதனால் அந்த நிழற்குடையை பயன்படுத்தவே அஞ்சும் பொதுமக்கள் அதை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என விடிய அரசை வலியுறுத்தியுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் நெல்லையப்பர் கோவில் அருகே 5 நிமிடம் பெய்த மழைக்கே சாலையில் கழிவுநீர் வெளியேறியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். நெல்லையப்பர் கோவில் மேலரத வீதியில் கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு சாலையில் வெளியேறியது. முறையான வடிகால் பணிகளை திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொள்ளாததால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். சிவகங்கை மாவட்டத்தில் விவசாயிகள் கொடுக்கும் மனுக்கள் மூட்டை கட்டி கிடக்கும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கூறியதாக விவசாயி குறைதீர்ப்பு கூட்டத்தில் பகிரங்கமாக குற்றம் சாட்டப்பட்டது. சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற விவசாயிகள் காஞ்சிப்பட்டி கண்மாயில் கழுங்கு பகுதியில் சீமை கருவேல மரங்களை அகற்றாமலேயே தூர்வாரும் பணி நடைபெற்றதை சுட்டிக்காட்டினர். மேலும் இதுகுறித்து ஆட்சியரிடம் கொடுத்த மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து கேட்டால் அவற்றை மூட்டையில் கட்டி வைத்திருப்பதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கூறியதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டினர். விவசாய சார்ந்த விஷயத்துக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம். விவசாய சார்ந்த விஷயத்துக்கு மனு தான் நீங்க விளக்கம் கொடுக்குற மனு தூக்கி அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு போச்சுன்னா மூட்டைகள் கட்டுவாங்க. அது அப்படி வந்து எல்லா மனுவும் அப்படி இருந்துச்சுன்னா மாவட்டத்தில் எல்லாமே நடவடிக்கையை எடுப்பதற்கு கொடுத்த மனுக்களை பிடபிள்யூ டிபார்ட்மெண்டில் கொடுத்தது அவர்களை நடவடிக்கை எடுக்க சொன்னதற்கு சரிவர செய்யாமல் மாவட்ட கலெக்டர் எங்களை பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டிற்கு சென்று பாருங்கள் என்று சொல்லும்போது நாங்கள் கேட்பதற்கு அந்த பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய முத்துராமலிங்கம் என்பவர் ஏஇ அந்த மனு எத்தனை கொடுத்தாலும் நாங்கள் குப்பையில் போடுவோம் என்று பகிரங்கமாக சொல்லுகின்றார். மாவட்ட கலெக்டருக்குடைய பேச்சுக்கு என்ன மரியாதை இருக்கிறது? கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே கார் மோதிய விபத்தில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நரிக்குறவர் மங்கலம் கிராமத்தில் பயணிகள் பேருந்து நிறுத்தத்தில் சிதம்பரம் நோக்கி வந்த கார் காத்திருந்தவர்கள் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் வேகமாக வளைக்கவே சாலையோரத்தில் நின்றிருந்த 3 பேர் மீது மோதி தூக்கி வீசப்பட்டனர். இதில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்தனர். ஒருவர் படுகாயமடைந்தார்.